ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN41 பொட்டிக். இன்றைக்கி நம்ம சாட்டை வைக்கிறதுக்கு ஒரு கவர் தைக்க போகிறோம். நம்ம நாட்டாயசாமி கோயிலுக்கு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாங்க. நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். அது 2ஆக நீல வாக்கில் மடிச்சுட்டு அதோட ஓரத்தில் வெட்டி எடுத்துட்டு அந்த வெட்டின பீஸை வச்சு நம்ம அதில் கட்டுறதுக்கு கோர்க்கிற கயிறு நாடாக தைச்சிக்கலாம். இப்போ இதை வெட்டி எடுத்துடணும். நான் 1 மீட்டர் 100 ரூபாய்ன்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட்டு, என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து 2ஆக மடித்ததுனால ஒரு ஓரம் அடிக்கணும், சைடில் ஒரு ஓரம் அடிக்கணும். மேல் பகுதியை மடித்து நாடாக கோர்க்குற மாதிரி 1 இன்ச்சில் மடித்து தைக்கணும். அப்புறம் நாடாக தைச்சி அதுக்குள்ளே கோர்த்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஓரம் எடுத்திருக்கேன். அடி ஓரத்தை ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். நாடா கோர்க்கறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதையே இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நாடா கோர்த்து எடுக்கும்போது உள்ளே கட்டுறதுக்கு எடுக்கும்போதெல்லாம் அது பிரியாமல் இருக்கும். ஒரு 2ங்கிறது 3 ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதுலேயே அப்படியே திருப்பி ஸ்டிச் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 52 இன்ச் இருக்க நீல கிளாத்து அப்படியே திருப்பங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தைக்க வரலன்னா நீங்கள் இந்த பக்கமாகவே வச்சுக்கலாம். கிளாத் ஃபுல்லாமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு நூலை எடுத்து விட்டு அப்புறமேல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டு ஸ்டிச் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஃபோல்டிங் வந்துடும் நம்ம மடித்ததுனால. இன்னொரு சைடு இருக்குள்ள ஓப்பனாக அதை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதைவே எடுத்து இன்னொரு தடவை செகண்ட் டைம் அதைவே எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் எண்டு ஸ்டிச், அதாவது ஒரு தடவை போயிட்டு ஒரு கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பேக்கில் ஒரு 3 இன்ச்சுக்கு திருப்பியும் ரிவர்ஸ் போயிட்டு திருப்பியும் அடிக்கணும். அதுதான் வந்து எண்டு ஸ்டிச்சு. அதையும் போட்டு எடுத்துக்கணும். 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு 3ஆவது வாட்டியும் ஸ்டிச் பண்ணிட்டேன். கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக இன்னொரு ஸ்டிச்
ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடிப்பகுதி ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் எண்டு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் ஃபுல்லாக. அடிப்பகுதியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 2 இல்லைன்னா 3 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கணும். பொட்டிக்னு பேர் வச்சுட்டு என்ன ட்ரெஸ்லாம் தைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய வியூவர்ஸ் எல்லாம். அதுக்காக ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக சாமி ரிலேட்டடாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாமியோட சாட்டையோட கவர் ஸ்டிச் பண்ணுறதை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுவேன், பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஐடியாஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாடா ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுத்தோம்னா நீளமாக ஒரு 5 இன்ச்சு அகலம் இருக்கிற அதே 52 இன்ச் நீளம் இருக்கிற கிளாத் எடுத்து ஓரம் 2ஐயும் மடிச்சுட்டு அப்புறம் அதையே 2ஆக மடிக்கும்போது பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும். உங்களுக்கு நாடா நல்லா அழகாக எதுவுமே பிசுறு எதுவும் தெரியாமல் அழகாக உங்களுக்கு நாடா கிடைக்கும். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாடா மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. பில்லோ கவருக்கும் இது மாதிரி தான் நாடா ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாடா பாருங்கள் எப்படி அழகாக கிடச்சிருக்குன்னு, எந்த பிசுறும் வெளியே தெரியாமல். இப்போ அதில் வந்து கோர்த்து எடுக்க போகிறோம். ஒரு பின்னூசி வச்சு கோர்த்து எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாடாவும் கோர்த்து எடுத்தாச்சு. கவர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக திருப்பிட்டோம். உள்பக்கம் ஸ்டிச் ஃபுல்லாக போயிடுச்சு. கவர் பாருங்கள் எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு. கார்னரில் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாத் விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அடிப்பகுதி உங்களுக்கு இப்படி கிடைக்கும். மேல் பகுதி நாடா கோர்க்கிற மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.